வெல்கம் பேக் டு மை வீடியோ. நான் உங்கள் பிகே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா தொட்டால் மரா காய்ஸ். இன்னும் பேசுகிறதுல தெரில, வீடியோ பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சு காய்ஸ். கரெக்டாக எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணோம்? ஜானில் தான் காய்ஸ், ஜானில் போஸ்ட் பண்ணோம். ஃபெப்ரவரியில் ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணல. இப்போ மார்ச் 4 வீடியோ எடுத்துனுறேன். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னா டிப்ரெஷனில் போயிட்டு இருந்தேன் கைஸ். ப்ரோ ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கும் ப்ரோ. ஏன் ப்ரோ ஒன்றே இருக்கிறீங்க? நானே வந்து டிப்ரெஷனில் இருக்குன்னு ஒரு மூணு ஆகணும். கடைசியில் போன டிப்ரெஷனில் போயிடுச்சு ப்ரோ. டிப்ரெஷன்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு மீம் வீடியோ கெடுச்சு. சரி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஏதாவது போட்டுருப்பேன் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஒரு மாதம் டைம் பிரேக் தேவையாச்சு. ஓகே எடுத்துக்கிறேன், என் மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாகுது. இதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்ல முடியாது, வீக்லி 2 வீடியோஸ் தர ட்ரை பண்ணுறேன் கைஸ். அது என்னன்னா கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம், எடிட்டிங்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்சுட்டு பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல எடிட்டிங் நீங்களே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 3 வீடியோ ஆடியோ ஒரு பக்கம் போகுது, வீடியோ ஒரு பக்கம் போகுது. இந்த வீடியோவே எனக்கு எப்படி வருது திக்குது ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் எனக்கே அப்செட் ஆயிடுச்சு. பண்ணுறோம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாம் அந்த வீடியோஸை. அதுக்கு தான் ஒரு மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி தொட்டால் மரா பிக் பேனியன் ட்ரிக் போகிறோம். அது இங்கே நம்ம வீட்டால் 23 கிலோமீட்டர்ஸ், 23 + 23 46, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுங்க. அப்படி 50 கிலோமீட்டர் சைடு சைக்கிள் எடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. நான் சும்மா சைக்கிளிங் கூட போல. நான் நினச்சேன் வீடியோ பண்ணலாம், சும்மா சைக்கிளிங் கூட பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு மனசே வரல வீடியோ பண்ணாமல் வெறும் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு. எனக்கு மனசே கேட்கல. உங்களுக்கு அப்படியே நடுவில் கட்டான மாரி இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, செம்ம வெயில் பெங்களூரில். எனக்கு தான் கண்ணாடி ஏற்படல. இப்போ கரெக்டாக 2 o'clock ஒரு அடிச்சாங்களே, வெயில் செம்மையாக அடிச்சுங்குது. சிலது தான் கூலிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு சைடில் போட்டேன். இங்கே இவ்வளோ வெயில் இருக்குன்னா இப்போ சென்னையிலே வச்சு பாருங்க. ரொம்ப சாமி என்ன வெயில் தான். குடி கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கேன். ஃபுல்லாக கிட்டத்தட்ட 40 days இருப்போம் வாய்ஸ் வ்ளாக் பண்ணி. வீடியோ போட்டு 1 month ஆகிருப்போம். நான் இங்கே வ்ளாக் பண்ணி 40 days ஆகிருப்போம். நம்ம இன்றைக்கி எந்த ரூட் மேலே போயிருந்தோம்னா மைசூர் ரோடு. இந்த ரூட்டில் லாஸ்ட்டாக நம்ம விடுதிக்கு போயிருந்த இந்த ரூட் தாங்க. அப்புறம் வேலந்தேரா போகணும் அந்த ரூட்டில். அவங்க தான் இன்றைக்கி வ்ளாகாக பண்ணிக்கிறது. விடுதிக்கு போகிற ரூட்டு மைசூர் ரோட்டில் தான். ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணுறேன். ஏதோ எக்ஸாம் ரெடி ஆகிற பையன் மாரி ஒரு மாதிரி சில கிலோமீட்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா சார்ஜர் ரொம்ப லோகிறான் ஃபோனில். அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டால் கரெக்டாக அது மொபைல் தெரியுது, ரொம்ப டிம்மாக தெரியுது. ஆனால் தொட்டால் மரம் பற்றி பேசுனா 400 years பழைய மரங்க, ஓல்டஸ்ட் ட்ரீ. அப்புறம் இந்தியாவில் பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ட்ரீ 6th பிளேஸில் இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட் ரோடு. நம்ம சின்னசாமி ஸ்டேடியம் சைடெல்லாம் எடுத்துக்காதுங்க, சின்னசாமி ஸ்டேடியம் சின்னது தான். நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட் ரோடு இருப்பாங்கள்ல, அந்த சைஸ் தான். ஒரே மரங்க, சிங்கிள் ட்ரீ, ஒரே மரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ போகும்போதே வர vlog மிஸ் ஆகிடுச்சு. இது வந்திருக்கணும், மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூஸாக vlog தர முடியாது நம்புகிறேன். மீன்ஸ் டெய்லி கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுச்சு. வீக்லி 2 or 3, ஆல்மோஸ்ட் 3 or 2 or 3 ட்ரை பண்ணுறாங்க. 1 மாதம் வீடியோ போடாதுக்குள்ள என்னென்ன நடந்துச்சு இந்த ஆன்லைனில் யூடியூப்பில். இந்த பக்கம் பார்த்தா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா Myself, my name's Kayani.
அப்படியே இங்கே ஃபுல்லு போய் ಮತ್ತೆ ಯಾರು கரிமணி மாலிக் ஏதோ மறந்தேன்னு தோணினே வீட்டில் இருந்து வரும்போது பவர் பேங்கை மறந்துட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் வந்துட்டேனே இந்த பக்கம் வந்துடக்கூடாது ஒரு வீடியோ யோசிச்சுக்கிறோம் கைஸ் அந்த வீடு ஐடியா சொல்லட்டுமா நம்ம க்ரீன் லைன் ஃபுல் சைக்கிள் இது பண்ணலாங்கிறாங்க சாரி க்ரீன் லைன் பர்பிள் லைன் செல்லகட்டா டு ஒயிட்ஃபீல்ட் வித் 43 கிலோமீட்டர்ஸ் வர நினைக்கிறாங்க ஒரே ஸ்லெட்ஸு செல்லகட்டா டு ஒயிட்ஃபீல்ட் எங்கே என்ன பண்ணுறாங்க சம்பாதி ஒயிட்ஃபீல்டு 43 to 44 கிலோமீட்டர்ஸ் வரும் கரெக்டாக எனக்கு தெரியல எவ்வளோ நான் 40+ கிலோமீட்டர்ஸ் தான் ஒரே ஸ்லெட்ஸு இன்னும் நம்மளுக்கு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது 15 நம்ம 70 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இன்னும் 15 கிலோமீட்டர்ஸு இன்னுமே திங்க் மியூசிக் குட் பை கபீர் இஸ் தரமாட்டான் இந்த பாட்டுக்கோசம் விட்டாச்சா இல்லை அந்த பொண்ணுக்கோசம் விட்டாச்சானே தெரியல இல்லை நீங்கள் நம்ம ஏதோ பேடப் ஷர்ட்லாம் போட்டோம்னால ஃபஸ்ட்டு அந்த யோசிச்சாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப வெயில் அடிக்குது பேடப் ஷர்ட்ஸ் போட்டு தான் வேணாமான்னு நல்ல வேலை போட்டு வந்துட்டேன் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல கம்பேரிட்டிவ் ஒருத்தக்காரன் எப்படி நிற்க வச்சுருவாங்க காரை ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் நிறைய பேர் கொஞ்சம் கன்னடையில் பண்ணு எங்களுக்கும் கொஞ்சம் புரிய கன்னடாவில் பண்ணாது எனக்கு முதல் தமிழே கன்னடா பேச வருவாடு இதில் நான் கன்னடா பண்ணி நான் ஒரு ட்ரோல் டெம்ப்ளேட் ஆகிட்டு நான் என்ன பண்ணிட்டு தான் யோசிக்கிறேன் தமிழில் சில உச்சரிப்பெல்லாம் கரெக்டாக வரல கேட்டுருக்கு இல்லை நான் கன்னடா பேசி அப்புறம் அங்கே வந்து கன்னடாவை சாவடிக்கிறேன்னு சொல்லி அந்த வேலை அதுக்கு தான் நானும் ஃபஸ்ட்டு தமிழை கரெக்டாக பண்ணலாம் அப்புறமா கன்னடா பார்ப்போம் பண்ண வயசானா நிறைய பேர் கேட்டாங்க கன்னடாவில் மிக்ஸ் பண்ணி பண்ணு அப்படின்னு பண்ணும் கன்னடாவில் பண்ணணும் தான் ஆசை பண்ணக்கூடாதுன்னாலாம் இல்லை பண்ணணும் தான் ஆசை கரெக்டாக வரணுமே உச்சரிப்புக்கு அதெல்லாம் நம்ம ஒன்று பேசோம் அதுவும் நாங்களுக்கு அப்பாக்கோ ஏன் அந்த வேலை சொல்லிட்டு தான் நான் பண்ணல வச்சு இல்லை இப்போ நம்ம வந்து அருவி காலேஜ் இல்லை நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த vlog பண்ணுறதுல ஐடியாவே இருந்தில்லை கூட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனை யூடியூப் சேனல் வச்சுக்கிறான் அவன் சேனல் நான் கீழே தரேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அவன் ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மீம்ஸ் தான் போடுவான் அவன் போடுற மீம்ஸ் எனக்கே சில நான் புரியுதில்லை ரொம்ப அவன் இதாக வச்சு அவன் சேனல் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் அவனோட லோகோ கூட நான் இந்த சைடில் போடுற பாருங்கள் நல்லாயிருக்கும் இனிஷியலாக நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான் மீன்ஸ் டெய்லி அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணினே இருப்பான் நல்லா சப்போர்ட் பண்ணான் அவன் பேரை பரத்தான் ப்ளீஸ் சப்போர்ட் அவன் சேனலும் அப்புறம் என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க கைஸ் 5:30க்குள்ளே போனாங்க கைஸ் 5:30க்கெல்லாம் மூடிடுவாங்க தொட்டால் மாறா அதுக்குள்ளே 5:30க்குள்ளேனா நான் ஒரு 3:30 4 o'clock அங்கே இருந்தால் தான் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1 hour உள்ளே ஷூட் பண்ணுறதுக்கு டைம் வேணும் வரது பார்த்துப்போம் ஆறாமல் கூட வரலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும் வெயில் வேறு அடிக்கிறா கைஸ் ஹைட்ரேட் பண்ணிக்கணும் உங்களுக்கு நான் ஹைட்ரேட் பண்ணிட்டேன் 1 hour later. இங்கே முன்னே ரைட் எடுக்க சொல்லுது கெங்கேரி பஸ் ஆமாம் கெங்கேரி பஸ் ஸ்டாப் முன்னே வந்தால் ஃபஸ்ட் சிக்னல் ரைட் உள்ளே போகணும் ரொம்ப கரெக்டாக ரூட் தெரியல ஆனால் மைசூர் ரோடுன்னு தெரியும் கரெக்டாக ரூட் தெரியாமல் ஹைவேன்னு சொல்கிறத ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு நார்மல் லே அவுட்டில் ஒரு ரோட்டில் வந்துடுறாங்க சுத்தமாக ரூட்டே தெரியாது எனக்கு கூகுள் மேப் வந்துடாகிறேன் தலைவனை கோல் குத்த ரொம்ப நல்லாச்சு டெய்லி ஒரு வீடியோ போட்டு ஜாலியாக இருந்தேன் ஏன்ட்ட ஜாலின்னு சொல்ல முடியாது கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு செய்கிற வேலை கஷ்டம் தெரியாதுன்னு அப்படிதான் நான் கஷ்டப்பட்டு வேறு இது ஏதாவது பேசுகிறேன்
கீழே இல்லை ஒரு ஆட் வர தெரியாங்களா, ஸ்டாப் போட்டு உறிஞ்சுமே அந்தமாரி உறிஞ்சிருக்குங்க. என்ன பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? லிங்கம் நந்தி ஒரு பக்கம் கரெக்டாக வந்திருக்கு, ஒரு பக்கம் பாவம் நந்தி பொம்பளை வச்சுக்கிறாங்க லிங்கத்தை. இருக்குங்களா? போக கண்டினியூ பண்ணுறேன். வாட்டர் மெலன் சாப்பிடுமா? எஸ்டா ஸோ நம்ம கிட்ட வாட்டர் மெலன் சாப்பிட வராங்க கைஸ். முடியல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. நைஸ். கழுவிட எப்படி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? சம்மர் டைமில் தான் வாட்டர் மிலன் சீசனும் கரெக்டாக வருது. ஜனங்கள்லாம் ரொம்ப தண்ணி இது பண்ணுவாங்க சொல்லிட்டு கரெக்டாக சம்மர் டைமில் வாட்டர் மிலன் சீசன் ரெண்டும் ஒரே டைம். நேச்சுரலாகவே விட்டுறணும். நம்ம ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை பண்ண போகக்கூடாது. பார்த்தா எதுக்கு புது வேலை என்ன ஆகுது? இதெல்லாம் ஒரு பார்ட்னர் வச்சா நல்லா இருவாங்க. மில்வைல் அந்தமாரி பார்ட்னர் இல்லை, சைக்கிளிங் பார்ட்னர். ஒன்றே ரைட் பண்ணால் கொஞ்சம் பெஜாராகுது. சுத்தி வரான் இல்லை என்ன இது? நான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க நினச்சேன். வெறும் 20 ரூபா தான். நானும் ஏதோ ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் டேக்ஸ் போட்டுருவாங்க நினச்சேன். 20 ருபீஸ் பரவாயில்ல, 2 பீஸ் கொடுத்தாங்க ஐஸ். நல்ல பிளேட் நீங்களே பார்த்தீங்க இல்லையா? வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. நல்ல ஒரு எனர்ஜி கட்டிச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எங்கள் அக்கம் பக்கம் இருந்தால் அவங்களுக்கு தோட்டம் இருக்கும் கைஸ். அவங்கள்தே விளைச்சல் தான் இருக்கும். அதே தான் அவங்களால அவ்வளோ கம்மியாக தர முடியாது. எங்களால் கம்மியாக குடிக்க முடியுதுன்னா எங்கள் அப்பாவே செய்கிறாரு. எங்கள் அப்பா நானும் எங்கள் அப்பா வந்து ஃபோனும் எடுக்கிறோம். இங்கே மேன் பவர் யாருமே இல்லாமல் நாங்கள் எல்லாமே நானும் எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்துக்குறோம். எல்லாமே இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும். சோஃபா கடை தம்பி மாரி பொழுதுதாங்க. டிகே ஃபால்ஸ் எப்படி தான் இப்போ இந்தமாரி வழிங்களில் தான். வடக்கு நண்பர் தொட்டால் மரன் கிட்ட தெரிலன்னு சொல்லிட்டாரு. இங்கே இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது வாய்ஸ். கம்மியா சிட்டியில் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். இங்கே பார்த்தா இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் மொபைலில் சார்ஜ் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துறான் அவனை.